வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மார்ச் 9 மாசி 25. தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய சுழற்சிகள் அடுத்த கட்டமாக தற்போதைய நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சியின் விளைவாக தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. சூரியனுடைய தோற்ற நகர்வில் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த நகர்வு தற்போது நீடிக்கிறது. மார்ச் 21 நேர்குத்து கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து விட இருக்கிறது. இதன் காரணமாக வளிமண்டலத்தில் மேலடுக்கு வரை கீழக்கிலிருந்து மேலடுக்கு வரை காற்று போக்குவரத்தில் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்பட்டு விலகும். மேலும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கக்கூடிய கடல் வெப்ப நீரோட்டங்கள் சார்ந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவ்வப்போது வளிமண்டலத்தில் சுழற்சிகள் ஏற்படுவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். இது தென்மேற்கு பருவக்காற்று திருப்பம் ஏற்படும் வரை இந்த நிலை நீடிக்கலாம். அந்த வகையில் தற்போது தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்டமாக ஏற்கனவே சுழற்சி நகர்ந்த அதே திசையில் மேற்கு தென்மேற்கில் நகரக்கூடும். விளைவாக மழைப்பொழிவை தமிழகத்தில் இந்த முறை சற்று பரவலான மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அநேக தென் தமிழக மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது எப்போதில் இருந்து என பார்க்கும்போது இன்றைய தினத்தில் இருந்து அடுத்த 48 முதல் 64 மணி நேரங்கள் வரை 48 முதல் 64 மணி நேரங்கள் வரை தற்போதைய வானிலை நீடிக்கவும், அதாவது இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் நாளை மறுநாள் அதிகாலை தொடங்கி மழைக்கான வாய்ப்புகள் தோன்ற தொடங்கும். எங்கிருந்து என்றால் வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், காரைக்கால் பகுதிகள் சார்ந்தும் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் முதற்கட்டமாக மழை பொழிவு நாளை மறுநாள் அதிகாலை தொடங்கி மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்புகள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள், தென் கரைக்கோடி மாவட்டங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். மிதமான மழைப்பொழிவில் இருந்து சற்று கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளை மறுநாள் தொடங்கி ஏற்படலாம். மத்திய மேற்கு மாவட்டங்களில் வரக்கூடிய செவ்வாய், புதன் இந்த 2 நாட்களில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், கரூர், திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், நீலகிரி மாவட்டம் சார்ந்தும் மழைப்பொழிவினுடைய வீதம் சற்று கூடுதல் பரப்பில் ஏற்படலாம். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். அதே போல இந்த 2 நாட்களிலும் கடலோர டெல்டா மாவட்டங்களில் பரவலான அதே நேரத்தில் சற்று கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். தென் கடைக்கோடி மாவட்டங்களிலும் இதே நிலை நீடிக்கலாம். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அநேக இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மைய மற்றும் கிழக்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவுக்கும்,
மேற்கு பகுதிகளில் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இந்த சுற்றில் ஏற்படக்கூடும். தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இந்த வாய்ப்புகள் மழை பொழிவு ஏற்படலாம். கிழக்கு பகுதிகளில் சற்று கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மைய பகுதிகளிலும் வடக்கு பகுதிகளிலும் இந்த முறை மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படலாம். கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தினுடைய அநேக இடங்களிலையும், ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும், திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு இந்த சுற்றில் வாய்ப்புகள் ஏற்படலாம். இது இந்த சுற்றிற்கான மழை வாய்ப்புகளாக இருக்கலாம். ஏன்னா இந்த சுழற்சி தற்போதைய நிலையில் சற்று வலுவுடன் நீடித்தாலும் இது விரைவாக நகர்ந்து விலகக்கூடிய சுழற்சியாக அமையலாம். இந்த சுழற்சியினுடைய நகர்வில் ஏதேனும் மாறுபாடுகள் ஏற்பட்டால் மழைப்பொழிவுடைய தாக்கம் மேலும் ஒரு தினங்களுக்கு 1 அல்லது 2 தினங்களுக்கு நீடிக்கலாம். புதன், வியாழன் இந்த வரக்கூடிய வாரத்தில் புதன், வியாழன் இந்த 2 கிழமைகளிலும் கூட நீடிக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் இந்த சுழற்சியுடைய வேக நகர்வை பொறுத்து, நகர்வின் வேகத்தை பொறுத்து இந்த வாய்ப்புகள் அமையக்கூடும். மற்றபடி இது 1 அல்லது 2 தினங்கள் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக பெரும்பாலும் இருக்கும். இதுக்கு அடுத்த நிலையில் கூட அடுத்த மேலும் ஒரு சுழற்சி ஏற்பட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் 17, 18, 19 இந்த தேதிகளில் ஏதேனும் ஓரிரு நாட்கள் கடலோர டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்களிலே மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வகையில் இந்த நகர்வுகள் அமைய ஏப்ரல் 2ஆம் முதல் மற்றும் 2ஆம் வாரங்களில் வெப்பத்தினுடைய அளவு வெகுவாக உயரக்கூடிய அதே நிலையில் வெப்பத்தினுடைய அளவு, அதாவது தரை வெப்பத்தினுடைய அளவும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையினுடைய அளவும் உயரக்கூடிய அதே நிலையில் தொடர்ச்சியாக இந்த வளிமண்டலத்தில் காற்றினுடைய திசைவேக மாறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் ஏற்படுத்தக்கூடும். அது தென் மாவட்டங்களிலும் சரி, அதாவது தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலும் சரி, மேற்கு மத்திய மாவட்டங்களிலும் சரி, அதே போல வடக்கு உள் மாவட்டங்களிலும் இந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகளை ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீடிக்கக்கூடும். இது வழக்கமான இயல்பை விட கூடுதல் வாய்ப்புகளாக இருக்கலாம். இது நாம் எதிர்பார்ப்பது ஏப்ரல் மாதத்திற்கான வெப்பச்சலன மழைப்பொழிவு. அதே போல கடலில் ஏற்படக்கூடிய, அதாவது கடல் சார்ந்து ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சிகளும் அவ்வப்போது ஏற்பட்டு கடலோர மாவட்டங்களில், தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏப்ரல் 2ஆம் வாரம் வரை நீடித்து கொண்டிருக்கும். விட்டு விலகி நீடித்து கொண்டிருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில். இது ஏப்ரல் 2ஆம் வாரம் வரை நாம் எதிர்பார்க்கக்கூடிய வானிலையாக இருக்கிறது. தற்போதைய மழைப்பொழிவு ஏற்பட்டு அடுத்த 17, 18 மழைப்பொழிவை தொடர்ந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் மீண்டும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும், அதே போல ஏப்ரல் 2ஆம் வாரத்திலும் ஓரிரு நாட்கள் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், ஏப்ரல் முதல் 2 வாரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பது நமது எதிர்பார்ப்பாக உள்ளது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கம்